ஒரு வீட்டுக்குள்ளே கூட ஒரு திருடன் ராத்திரி 1 மணிக்கு பூந்து கட்டிலில் படுத்துங்கிறவன் போய் காலாண்டியன் தலாண்டியன் தேடுறான். கையை பிடிச்சேன் நான் மூச்சின்னு தொழிலுக்கு புதுசாடான்னா. அண்ணே தெய்வமே எப்படி ஆமாம் பெருசாக பிஹெச்டி படிக்கணுதுக்கு போடா. எந்த ஆம்பளை கைடா பீரோ சாவி இருக்கும்? அவள் படுத்துங்கிற பாரு, அவள் காலுங்கழ தருகிற தலகாணிங்கள் தான் இருக்குது. 3 நாளாக நான் முயற்சி பண்ணுறேன், முடியலடா. இந்த அடுக்கி வச்சுக்கிற பீரோவில் 3ஆவதுல மரத்தட்டுங்கிழ இந்த 3ஆவது பீரோ மரப்பீரோ இருக்குது பாரு, அதில் 3ஆவது தட்டில் ஒரு 300 ரூபா வச்சுருக்கிறேன். அதை 3 நாளாக முயற்சி பண்ணுறேன், என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணு. அவன் குனிஞ்சி கண் கலங்கி கஷ்டப்பட்டு சாவி எடுத்துன்னு போய் திறந்து 300 ரூபாய் எடுத்தான். இவன் சொன்னான், இதை கஷ்டப்பட்டவன் 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போடான்னா. அவன் நேராக வந்து 300 இவன் கையில் கொடுத்துட்டு, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும், நீ உள்ளே இருந்துன்னு வச்சுக்கிட்டே கவலைப்படுற, என்னை விட கேவலம் அது. நான் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்படுற, உன் கஷ்டம் என்னால் பொறுத்துக்க முடியல, நான் இன்னொரு வீட்டில் பார்த்துக்கிறேன், இது நீயே வச்சுக்கிடான்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டான்னா. பிரச்சனைகள் என்பது யாருக்கும் பொதுவானது. நான்லாம் 2015 சிக்காகோவில் இருக்கிற போது 1 வாரம் தங்கியிருந்தேன். நான் தங்கின ஹோட்டலையும் என் பக்கத்தில் ஒரு ரூமில் அவர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரன்னு நினைக்கிறேன், அப்புறம் தான் தெரிஞ்சது. காலையில் 6 மணிக்கு தான் காஃபி ஷாப்பில் உட்காந்தோம்னா 2 பேரும் முதல்ல என்னை பார்த்து ஹாய் அப்படின்னு போட்டு ஒரு புன்னகையை காட்டுவார். எல்லை தாண்டிய ஒரு மொழி உலகத்தில் உண்டு என்றால் அது புன்னகை என்கிற மொழி தான். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லை கிடையாது, இனம் கிடையாது. அவரை நான் பார்த்து சிரிப்பேன், என்னை அவர் பார்த்து சிரிப்பார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கவும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நல்ல பண்பாடாக இருக்குதுன்னு சொல்லி இதை நம்ம ஊர்லேயும் செயல்படுத்தலான்னு சொல்லி மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலை எப்போ வரும் நினச்சிருந்தவன் தூங்கி எழுந்து 6:30 மணிக்கெலாம் வெளியில் வந்து எதிரில் வந்தவரை பார்த்து சிரித்தேன். என்ன சிரிக்கிற மாதிரி இருக்கிறேன் நான்? என்னை பார்த்தா சிரிப்பாக வருதா உனக்கு? என்ன நினச்சிங்கிறேன்னா, ஆஹா இது நம்ம ஊருக்கு ஒத்து வராது, இல்லை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் போகணுமே. நான் விளையாட்டு சொல்ல தம்பி, இது உண்மை. ஏன்னா என்கிட்ட வந்து 8th Bயில் படிக்கிற போது முருகேசன் ஒரு பையன், அது மறக்கவும் முடியாது என்னால். முருகேசன் ஒரு பையன் 5 சப்ஜெக்ட்லேயும் காப்பி அடித்தான்னு சொல்லி 5 டீச்சர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணி வேறு டிசி கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லைன்ற நிலைமைக்கு நான் வந்த பிற்பாடு, என்னடா முருகேசா பிரச்சனை என்ன? என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. பிரச்சனை உனக்குடா எனக்கு இல்லைடான்னு. இல்லை சார் எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டேன், என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. சரி இப்போ என்னடா இப்போ மாதிரி டிசி கொடுக்க வேண்டிய நிலமை? விடுங்க சார், பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க, ஒரு வேளை இதுவே எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் கொடுத்துருங்க சார்ன்னா. என்னடா அதை நான் பார்த்துக்கிறேன் சார், விடுங்க. போனால் 10 வருஷத்துக்கு பிறகு நான் அவனும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் பகுதியில் ஸ்கூட்டரில் ஓரமாக, நான் பழைய ஸ்கூட்டரில் தான் போய்ங்கிறேன், அவன் ஒரு அழகான ஒரு காண்டஸா காரில் அப்படி டேர்ன் பண்ணுறான். கண்ணாடி இறக்கி பார்த்தான். தம்பி முருகேசா நீயாடான்னு. ஆமாம் சார், நேற்று கூட இதே கலர் கார் போச்சுடா பார்த்தேன்னு. கூப்பிட்டுருந்தா ஏற்றிருப்பேன் இல்லைன்னா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, உட்கார வைக்கிறது தான். இல்லைப்பா நீ போகிற ஸ்பீடில் சொன்னால் கூப்பிட்டா நல்லா இருக்காது தான் நான் அமைதியாக இருந்தேன்னா. அப்புறம் காரை விட்டு இறங்கி ஓடி வந்து நம்மக்கிட்ட ரொம்ப விசாரித்தான். இப்போ எப்படிறா இவ்வளோ வசதியாக இருக்குது எப்படிறான்னு. இல்லை சார் அன்றைக்கி டிசி கொடுத்தீங்கள? ஆமாம். விட்றா அது நினைக்கப்பா, அது மனசே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி 5 சப்ஜெக்ட்லேயும் காப்பி அடிச்சுன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, இப்போ 5 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன்னா. நான் சொன்னேன், அன்றைக்கி 5 சப்ஜெக்டில் காப்பி அடித்தேன், இப்போ காப்பி எடுக்கிறியாடான்னு. சார் நீங்கள் அன்றைக்கி பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா இருந்தால் சரி தான், சந்தோஷம்னு. எதுக்கு நம்ம இப்போ கடை பக்கமாக வாங்கலைன்னா. சாயந்தரமாக அவன் கடை பக்கம் ராதா நகரில் போகிறேன், எதிரில் 3 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறான், அங்கே ஒரு ஆள் கூட இல்லை. இவன் கடையில் ஒரு 15 பேர் கியூவில் நிற்கிறான். அதில் ஒரு ஆள் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கடை தான்டா, மாடர்ன் டெக்னாலஜி என்னமா கொண்டாந்துக்கிறான் பாரு. அப்போ தான் நானே போர்டை பார்க்குறேன், உரிமையாளர் முருகேசன் ஜெராக்ஸ் கடன் போட்டு கீழே எழுதிக்கிறான், இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும்னு எழுதுகிறான். நான் என்ன கேட்குறேன், அந்த மிஷினுக்கு என்னடா மொழியாக தெரியும்?
நாம் எதை கொடுக்குறோமோ அதான் வரப்போகுது. இது தெரியாத 15 பேர் நிற்கிறான் பார்த்தீங்களா? இந்த நுட்பம் இருக்குது பாருங்கள். அவன் ஜெயிச்சதுக்கு இந்த நுட்பந்தான் காரணம். ஒரு தடவை நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நான் வந்திருந்த போது அப்போ ஒரு பையன் எழுதியிருந்தான், ஒரு காலகட்டத்தில் காதலில் தோல்வி அடைஞ்சால் கூட சூசைட் பண்ணிக்கிற ஒரு காலம் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு இல்லையா? எவ்வளவோ மாற்றங்கள் வந்தது. அந்த மாற்றத்தில் கூட இன்றைக்கி மனிதன் பயணப்படுகிறான். அவன் அருமையாக எழுதியிருந்தான். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராஜடி ஸ்டோரி வந்தது, காதலில் தோல்வி வந்தது. அருமையாக அதே ரசனையாக்கணும். நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள்னு எழுதணும். அதனால் விளையாட்டுக்கு இல்லைங்க, விளையாட்டாக இருந்தாலும் கூட அது கூட இருக்கிற விஷயத்தை பாருங்கன்றேன் நான். பையன் ஒரு முட்டை கடை முதலாளிகிட்ட ஒரு 10 பாக்ஸு 100, ஒவ்வொன்றுத்துலேயும் 100 முட்டை, ஒரு 1000 மூட்டையை எடுத்துக்கிட்டு டெலிவரி ஒவ்வொரு கடைக்கும் டெலிவரி பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வரோம். ஒரு சைக்கிளில் கட்டி எடுத்துன்னு வரும்போது கடத்தெருவுக்குள்ளே நுழையிற போது ஒரு டேர்னிங்கில் ஒரு ஸ்கூட்டரை இடித்து கீழே விழுந்துடுறான். விழுந்த வேகத்தில் இந்த 1000 முட்டையும் உடஞ்சி போச்சு. அதில் ஒருத்தன் செல்லில் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் போட வேண்டிய ஆம்லெட்டு ரோட்டில் போட்டான்னு எழுதிட்டான். அவனுக்கு ஒரு மெசேஜ். அவன் பாவம் அந்த பையன் அழுது கிடக்குது. சுற்றி ஒரு 50 பேர் வேடிக்கை பார்த்து ஐயோயோ ஐயையோ ஆஹா ஆஹா போச்சே பாவம் பாவம்னு சொன்னானே தவிர எவனும் கிட்ட வரல. பின்னாடி ஒருத்தர் பைக்கில் வந்தவர் ஒரு பெரியவர் என்ன பண்ணார், பைக்கை என்ன கூட்டமாகுதுன்னு பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு உள்ளே வந்து இந்த பையன் அம்போன்னு உட்காந்துங்கிறத பார்த்துட்டு முதல்ல தட்டி கொடுத்து, ஏந்திரா ராஜா கவலைப்படாதுன்னு பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து, இதை நான் என்னுடைய அன்பளிப்பாக வச்சுக்கிடான்னார். சுற்றி இருந்த 50 பேருக்கு ஞானம் வந்தது. இந்த ஞானம் என்ன நமக்கு வரல பற்றியான ஆளாளுக்கு 50 கொடுத்தான். ஒரு 1250 ரூபாய் சேர்ந்து போச்சு. 1000 ரூபா தான் முட்டையின் அசலே. 250 ரூபா கூடுதலாகவே வந்தது. கடைசியில் ஒரு பெரிய ஒரு 20 ரூபா நோட்டை கையில் கொடுத்துட்டு, இதான்பா தம்பி என் கையில் இருக்குது, ஆனால் ஒன்று என் அனுபவத்தை ஒன்று சொல்லி வைக்கிறேன், உன்னை ஒரு இக்கட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு யார் தெரியுமா காரணம்? இந்த ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து உனக்கு கொடுத்து ஆதரவு பண்ணார், அந்த ஆளை வாழ்க்கையில் மறக்காத, ஏன்னா உன் முதலாளிகிட்டேருந்து காப்பாற்றினதே அந்த மனிதன் தான் அப்படின்னு. இல்லைங்கய்யா அவர் தான் என் முதலாளின்னா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மைனஸை ப்ளஸ் ஆக்கினார் பார்த்தீங்களா? இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி ஒரு 5 அடுக்கு மாடி ஆஸ்பத்திரி வாசலில் கீழே போர்டு எழுதி வச்சுக்கிறான், இங்கே ஆப்ரேஷனுக்கு மட்டும் பணம் கட்டினால் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான். அவன் என்ன நினச்சி எழுதுனா இல்லை, எனக்கு விளையாட்டுக்கு சொல்லலைங்க, சில பேர் சமூகத்தில் எழுதுனதையும் தப்பாக புரிஞ்சுக்கிறான். 6 மாதத்துக்கு முந்தி என் நண்பன் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாமல் போக வாட ஆஸ்பத்திரிக்கு போகலாம், தாம்பரத்தில் இந்த முடிச்சூர் ரோடு பக்கத்தில் ஒரு நல்ல டாக்டர் நம்பி வந்தான். கிட்ட வந்து நான் வரமாட்டேன்ட்டான். ஏன்பா அண்ணன் சென்டிமெண்ட்டாக பேர் சொல்லவே இல்லையே நீ, எனக்கு ஒரு மனசே கஷ்டமாக இருக்குதுன்னா. பேரை பற்றி உனக்கு என்னடா டாக்டர் நல்ல வர்றான்னு. இல்லை அவர் பேர் வைகுண்டன் போட்டுக்குது, எனக்கு பிடிக்கல. வைகுண்டத்துக்கு போகிறவனை கூட வரவழைச்சிடுவார்ரா அவர் வாடான்னா. இல்லை இன்னொரு போர்டு வச்சுருக்காரு சென்டிமெண்ட்டாக, அதுவும் சரியில்லைன்னா. அப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு கீழே கிளினிக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டன் வச்சுட்டான். அவன் 2ஐயும் கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு, இங்கே நான் வரல, நான் விளையாட்டு சொல்ல தம்பி, சில இதெல்லாம் சொல்கிறேன், ஏன்னா சமூகம் நம்ம சுற்றி இருக்கிறது அப்படி இருக்குது. எங்கள் ஊருக்கு நான் கிராமத்துக்கு போய் உட்காந்துக்கிறேன், வெளியில் மழை பெய்யுது, உள்ளே மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும். ஒரு 6 வருஷமாக பார்க்காத நண்பன் பரந்தாமனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஓடு போய் வீட்டு உள்ளே உக்காடுறான். அவன் ஓட்ட நாற்காலியில் உட்காந்துங்கிறான், ஊடு பூரா உள்ளே ஒழுகுது. வெளியிலே நிற்கலாம் போலுக்குது. அம்மா மழை பெய்யுது உள்ளே. ஏண்டா பரந்தாமா ஓடு மாற்றக்கூடாதாடா, அம்மா மழை பெய்யுதா உள்ளேன்னு நான் கேட்டிருக்கப்படாது, கேட்டேன். அவன் சொன்னான் பாருங்க பதில், இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதுன்னா. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இப்போ இல்லைடா சித்திரை வைகாசியில் மாற்றலாம் இல்லையான்னு. அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாது ஏன்னா. ஒரு ஓடு மாத்திர விஷயத்திலே இவன் எப்படி இருந்தானா, இவன் ஓட்டு மாத்திர விஷயத்தில் இவன் எப்படி இருப்பான், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இல்லை சர்வதேச பிரச்சனை இது. ப்ளஸ்ஸே மைனஸ் ஆக்கிடுவான் சார். ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது, சாயந்தரம் 6:30 மணி இருட்டுற நேரம், பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை, வார்டு மெம்பர் சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னா டிரைவர் பார்த்தான், கண்டக்டர் கூட்டியா இவனுக்கு இடத்த மாற்றி உட்கார வை, என்ன சரியில்லை ஆக்கிடுவான் போலுது. அப்போ சொல்லி இல்லைண்ணா எனக்கு கஷ்டமாக, யாருக்கிட்டா கஷ்டம் இல்லை, நம்பிக்கை வைடா.
எதை வச்சு நம்புறதுன்னா, இப்போ எனக்கு ஒன்றும் 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ்ஸு போகணும் நான் நம்பலை. அவன் பொண்டாட்டியை மறந்தான், புள்ளக்குட்டியை மறந்தான், ரோடை மறந்து எல்லாத்தையும் மறந்துவிட்டான். முருகா இந்த பஸ்ஸு மலையில் போய் ஒழுங்காக சேரணுன்றான். ஏன்னா ஒரு துன்பம் வந்து இன்னொரு துன்பம் அதிகமாக வச்சதுன்னா அவன் மனிதன் அதில் தான் பயணம் பண்ணுவான். இன்றைக்கி பேச்சே போச்சே. பேச்சு யார் பேசுகிறான்? இப்போ செங்கல்பட்டை தாண்டினாலே அவனு ட்ரெயினில் ஏறி உக்காந்துக்கணும்னு பாருங்கள், நான் உத்து பார்ப்பேன். யாராவது ஏதாவது பேசுகிறான், நீ எங்கே போகிற, நான் எங்கே இறங்கணும், ஒன்றும் கிடையாது. ஏதோ 2 ஒயர் எடுத்து காதில் விட்டுக்கின்னு கண்ணை மூடின்னு அவன் பாட்டுன்னு போகிறான். ஆனால் நுங்கம்பாக்கம் வந்தால் கரெக்டாக இறங்கிடுறான். எப்படின்னு தான் எனக்கே தெரியல. அது வரைக்கும் கண்ணை மூடின்னு தான் வந்தான். எதில் இருக்கிறவன் யார், சித்தப்பாவா பெரியப்பா? அன்றைக்கி ஒரு ஆள் வீட்டில் வரான், பையன் கேட்குறான், ஐசி உங்களை எங்கேயோ வாட்ஸ்அப்லேயே ட்விட்டர்லேயே ஃபேஸ்புக்லேயே எங்கேயோ பார்த்த மாதிரி இதே உன் பெரியப்பாடா, நான் வாரத்துக்கு 2 நாள் வரனடா பாவி, அது கூட மாட்டா தெரியலன்னாரு. இன்றைக்கி உறவுகளை அவனுக்கு தெரியல. இன்றைக்கி காலம் மாற்றம் அப்படி ஆகி போச்சுன்றேன் நான். உறவுகளே தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு குடும்பத்தை பிரிக்கணுன்னா கூட பில்லி சூனியம் வைப்பான். ஏன்னா எல்லாம் பிரிஞ்சு போட்டுட்டான். இப்போ அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆனால் ஆளாளுக்கு ஒரு செல் வாங்கி கொடுத்தா போதும் 2000 ரூபாய்க்கு. அது எதுவும் ஓடி போகுது. தானாக எப்போ சேரும்னு அதுக்கே தெரியல. அதில் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். அப்பாவுக்கு ஒரு செல்லு, அம்மாவுக்கு ஒரு செல்லு, பையனுக்கு ஒரு செல்லு, பொண்ணுக்கு ஒரு செல்லு. பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது, பையனுக்கு செல்லு வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறான், அப்பனுக்கு செல்லு வந்தால் தெரு பக்கம் ஓடுறான், அம்மாவுக்கு செல்லு வந்தால் தோட்டத்து பக்கம் ஓடுது. ஒருத்தனுக்கும் டவர் கிடைக்கல. ஒன்றா சேரும்போது பார்த்தா என்னமோ கலவரம் வந்த மாதிரி உட்காந்துக்குதுங்க. வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி உட்காந்துக்கிறான். நம்ம யார்கிட்டயே கலகலப்பாக பேசுகிறோமா சார்? இப்போ இந்த கலகலப்பே போச்சு சார். இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தால் என்ன பண்ணுதுன்னார். என்னையே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ MBBS படித்தேன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார். நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு தான் அவர், கம்முன்னு அமைதியாக இருன்னு. சரி வந்ததே வந்துட்டு என்ன பண்ணுது சொல்லுன்னார். மறுபடியும் வலது கால் முட்டி ரொம்ப குடையுதுன்னா. வயசு என்னான்னார். 67ன்னா. 67னா குடைய தான் செய்யும்னார். அவன் கேட்டான், இடது கால் முட்டிக்கும் அதே வயசு தானே, அது ஏன் குடையிலன்னா. இப்போ டாக்டருக்கு குடைய ஆரம்பிச்சிருது. அவர் இப்படி கையை வச்சார். இவன் கேட்குறான், வலிக்கிற மாதிரி இருக்குதான்னா. ஆமான்னார். பயப்படாத, அது வாயு சம்மந்தப்பட்ட வலி. இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும். வைத்தியம் கேட்க வந்தோம், வைத்தியம் சொல்லிங்கிறான். இன்றைக்கி நினைக்கிற நிலைமையே சொல்கிறேன் நான். அவர் தலையெழுத்தேன்னு கம்முன்னு உட்காந்துங்கிறார். சரி விடு டாக்டர், நீங்கள் நானும் ஒன்றா தாங்கிறோம். இப்போ இது நல்லா வேணுன்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 4 கிலோமீட்டர் நடன்னார். நடக்கிற காரியமாக சொல்லக்கூடாதான்னா. அவரும் டென்ஷன் ஆகி சொல்லிட்டார், நீ நடக்கலைன்னா காரியம் நடக்கும் போடான்ட்டார். 5 வருஷமாக தம்பதியாக வாழ்ந்த 2 பேர் கல்யாண நாள் அன்றைக்கி வருது. அந்த அம்மா ஒரு கேசரி கொண்டாந்து கிண்ணத்தில் கொடுக்குது. வெடுக்க 2 வாயில் சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மா கடுமையான கோவம் வந்தது. சண்டாள பையனுக்கு கல்யாண நாள், அதுவும் கேசரி கையில் கொடுத்துனேன். நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேற, இனிப்பு கூட இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற, குறை இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற, ஒரு அபிப்பிராயம் சொல்ல. அது எப்படியோ மண்ணு மாதிரி வளர்த்துக்கிறாங்க அம்மா அப்படின்னு எப்பயோ போன அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு. அவன் அமைதியாக இருந்தான். நான் சொன்னேன்னா 15 வருஷம் ஆகுது நம்ம கல்யாணம் ஆகி, நான் இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா. அதான் ஏன் கேட்குறேன், வாயை மூடு, சத்தம் போடாது. 15 வருஷத்துக்கு முந்தைய ஒன்று பொண்ணு பார்க்க வந்தோம். ஆமாம், நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் சோபாவில் உக்காந்துருந்தோம். ஆமாம், இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட. நான் சாப்பிட்டு நேருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டான் ஒரு கேள்வி, எப்படின்னா. நல்லா இருக்குதுன்னு நான் சொன்னது கேசரி. அவர் ஒன்றை நினச்சி முடிவு பண்ணிட்டார். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அபிப்பிராயம் சொல்கிறது இல்லைன்றது ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் கேட்குறேன், இவனுக்கு எதிரில் எது தெரிஞ்சாலும் வேதனையாக தான் இருக்கும். அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு கதவை தட்டுறேன், யார் பெரிய ஆள்லாம் வந்து கேட்குறான். சின்ன பொடி பையன் வந்து யார் வேணும்னா, அப்பா எங்கடான்னு. வேலைக்கு போய்கிறாரு. அம்மா எங்கடா, மார்க்கெட்டுக்கு போயிடுது. அண்ணன் எங்கடா, கிரிக்கெட் ஆட போய்கிறான். நீ எங்கேயாவது போக வேண்டியது தானே என்ன கோவத்தில். இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா. இப்போ நான் தான் வீடு மாறி வந்துக்கிறேன்றது அவன் மேலே கோவப்படலாமா நம்ம? என்ன தம்பி, அதையும் நான் ரொம்ப ரசனையாக பண்ணேன். ராத்திரி பூரா எனக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம வீடு மாறி வந்துட்டோன்றது அந்த பையன் என்னமா சொல்கிறான். சில நேரங்களில் பிள்ளைகள் அப்படி இருப்பான் சார். ஏன்னா நான் சர்வீஸில் இருக்கிற போது 1983 நினைக்கிறேன், குரம்பேட்டில் ஒரு பையன் லீவ் லெட்டர் கொடுத்தான். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுத்தான். பாட்டி இறந்துட்டாங்கன்னு இருந்தது.
சரி போடான்னு. ஏன்டா லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் போகணுமா, போய் வரக்கூடாது, ரூல்ஸ் படி நடக்கணும் சார், அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். சரி போடான்ட்டேன். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். பிரித்து பார்த்தா பாட்டி சேர்த்துட்டாங்க, பகீர்னு ஆகி போச்சு. அன்றைக்கும் அதான்டா கொடுத்தான், இன்றைக்கி தான் கொடுக்குறானே, ஒருவேளை அது சொந்தமாக இது தூரமாக போலகுது, போடான்ட்டேன். மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். ஒன்று கோவம் வந்தது. என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு. இந்த புள்ள அழகாக பதில் சொன்னான், எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னா. அப்புறம்தான் அவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சுது. நான் அவசரப்பட்டு அடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, ஒரு இளம்பிள்ளையினுடைய பாவத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். தாம்பரத்தில் ஒரு இது சப்கலெக்டர் ரிட்டையர் ஆன உடனே சமையல்காரர் கூப்பிட்டு சொன்னார், எப்பா நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நேற்று வரைக்கும் வடை பாயசம் கூட்டுக்கறியோட சாப்பாடு இருந்தது, இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் பென்ஷன் தான் நம்ம வாழ்க்கையே, அதனால் ஒரு நாளைக்கு வத்த குழம்பு வை, ஒரு நாளைக்கு பருப்பு சாம்பார் வை, ஒரு நாளைக்கு ரசம் வை, ஒரு நாளைக்கு மோரோட விடு, சிம்பிளாக சாப்பிட்டுக்கோன்னாரு. சரின்ட்டான். எப்பயுமே இவர் சாப்பிட்ட பிறகு தான் சமையல்காரன் சாப்பிடுவான். ஒரு 2 மாதம் அப்படி ஆச்சு. ஒரு நாள் 2 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் இவர் சமையல் கட்டில் போய் பார்க்குறாரு, அவன் கூட்டு காய்கறி பதார்த்தம் வடையோடு சாப்பிட்டுங்கிறான். இவர் அதிர்ந்து போனார். என்னடா இதுன்னாரு. நீ தான் சாமி ரிட்டையர் ஆன, நான் இன்னும் ரிட்டையர் ஆகலையான்னா. இப்போ அறம் என்பது பொதுவானது. ஆனால் இப்போ அறம் கூட ஆளாளினுடைய அளவுகோலுக்கு தகுந்தாற்போல் மாறுகிற ஒரு காலத்தில் நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் இல்லையா? உண்மையா இல்லையா? வீட்டில் யாருமே பாராட்டுறதே கிடையாது. அன்றைக்கி கூட ஒருத்தன் நான் சொன்ன ஒரு குடும்ப கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், மனைவியை பாராட்டுறப்பா, உனக்கு வாழ்க்கையில் சுகமாக இருப்பேன்னு. சார் 10 வருஷமாக நான் இது மாதிரி யாரும் சொல்லலை எனக்கு. என்னமோ நான் இன்னையாவது இப்போ கண்டிப்பாக பாராட்டியே தீர்றேன், இந்த செய்தி நாளைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா. சரி போப்பா போ பாராட்டு. மறுநாள் அவன் சேரில் உட்காந்துக்கிறான். அந்த வேலைக்கார அம்மா பெருக்கினுக்குது. அந்த அம்மாவை ஊற்று பார்த்துட்டுக்கிறான். அவன் சம்சாரம் வந்து இணைய அப்படி விட்டு பாரு அப்படின்னு. போப்பி, அவள் கட்டிக்கிற கலர் சேலையில் நீ கட்டினா எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த சேலை எங்கே கிடைக்கிதுன்னு கேட்டு உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு நான் நினச்சிருந்தேன்னா நீ என்னை தப்பாக சொல்கிறியான்னு. அதுமா பத்திரகாளியாக மாறிட்டுது. 3 வருஷமாக கட்டியிருந்தேன், நான் நேற்று கொடுத்தேன் அவளுக்கு. ஒரு நாள் கூடமா உன் கண்ணில் நான் படலைன்னு. அவன் விஷயம் தெரிஞ்சால் அங்கேருந்து என்கிட்ட வந்தான். போயா உன் பேச்சை கேட்டுருந்தான், பாராட்ட போய் நான் வாங்கி கட்டியிருந்தான் அதிகம்னா. கவலைப்படாத, உன் கருத்தும் சரி தான், உட்காரு. அழகுன்றது கட்டுற புடவையிலேயாகுது, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது. உன் கருத்துலேயும் உன் பார்வையிலையும் தப்பு இல்லை, உட்காருன்னு அவனை சமாதானப்படுத்தி அனுப்பினேன்.